ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நினைச்சது நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். காதல் வர்ற மாதம். எப்போவுமே உங்கள் ராசிநாதனே காதல் கிரகம் தானே, சுக்கிரன் இல்லையா? இளைய பருவத்தினருக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை யார் என்பதை அடுத்த வருஷம் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்றதில் இந்த வருஷம் தீர்மானங்கள், இந்த மாதமே தீர்மானம் வரக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் சூரியனும் வலுத்திருந்து அப்படியே அற்புதமாக ராசியை பார்க்கக்கூடிய காரணத்தினால பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. பண விவகாரங்களில் பிரச்சனையே இல்லைங்க. ஒரு 10-20 நாள், ஒரு 30-40 நாளாக என்னங்க ஒரு மாதிரியா இடிக்குதே கடிக்குதேன்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலே அதிசார குருப்பெயர்ச்சியின் மூலமாக ஒருபடி முன்னேறி வந்த குரு பகவான் மறுபடியும் 2ஆம் இடத்திற்கே போயிடுறார். 2ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சனி. கொடுத்து வச்சவங்க நீங்கள். காசு பணத்துக்கெல்லாம் பெரிய அளவில் குறைவுகள் இருக்காது இது வரைக்கும். அதற்காக யாராவது ஒருத்தர் வந்து 500 ரூபாய் கட்டுக்கொண்ட சூட்கேஸை கொண்டு வந்து வீட்டு வாசலில் வச்சிட போகிறதில்ல. அல்லது கூரையை பிளந்துக்கிட்டு அப்படியே தங்க கட்டியாக 1, 2, 3ன்னு யாரும் போட போகிறதில்ல. நம்ம உழைப்பிற்கு ஏற்றாற் போல பணவரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. இதோட இன்னொன்னே சொல்லணும், பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல நல்ல தசாபுக்திகள் நடந்தால் இப்போ நான் சொல்கிறத விட ரெட்டிப்பு நற்பலன்கள் கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல உண்டு.